ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த செட்டப்பை தான் நம்ம டேங்க்கில் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஆட் பண்ண போகிறதில்ல, ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம டேங்க்கில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து க்ரூட் அப்படிங்கிற ஒரு டாய். இந்த டாய் வந்து அக்வாரியம் டாய். இந்த டாய் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க. இதோட டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் பிளான்ஸை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம டேங்க்கில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அக்வாரியம் டேங்க்கில் வந்து பிளான்ஸ் எல்லாமே க்ரோத் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் சாயில் வந்து உள்ளே போட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து உள்ளே போட்டிருக்கோம். அது இல்லாமல் இதோட கைக்கிட்ட தலைக்கிட்டலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹேர் மாதிரி கைக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் ரூட் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஜாவா மாஸை வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜாவா மாஸை நீங்கள் ஸ்டிக் பண்ணும்போது பார்க்கணும், த்ரெட்டு வச்சு வந்து ஃபுல்லாக கட்டினீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கம் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம டேங்க்கில் ஆல்ரெடி இருந்த பார்ட் செட்டப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து லுக் வந்து கொஞ்சம் பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த செட்டப்பை வந்து உள்ளே வைக்க போகிறோம். இந்த செட்டப்பை உள்ளே வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளான செட்டப் தான். இந்த மாதிரி வந்து டாய் வாங்கி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உள்ளே அப்படியே வைக்காமல் ஸோ அதில் கொஞ்சம் நேச்சுரல் பிளான்ஸோ இல்லை ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேங்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். நம்மளோட ட்ரஃப்ட் செட்டப் வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம். ட்ரஃப்ட் செட்டப்பில் வந்து 2 ட்ரஃப்ட் வச்சுருந்தோம். அதில் வந்து ஒரு ட்ரஃப்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக எக்ஸ்டர்னலாக க்ரோத் பண்ணி அதில் இருக்கிற ஜாவா மாஸ் தான் நம்ம எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாய்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலேயும் கீழே வந்து ஓப்பன் இருந்தது. அந்த ஓப்பன்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். க்ளோஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான மாதிரி இந்த டாயை வந்து செட்டப்பை வந்து மாற்றிட்டோம். இந்த மாதிரி டாய் வந்து நம்ம உள்ளே வைக்கும்போது வந்து நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாக செட்டப்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேங்கோட லுக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருந்த அந்த செட்டப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஸ்வாட் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு பாட்டில் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடில் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லாங்காக வளரக்கூடியது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வச்சோம்னா லுக் வந்து நல்லா இருக்காது. இதில் நான் என்னென்ன பிளான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எங்கே வாங்கணும், எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சிம்பிளான செட்டப் தான். நம்ம வந்து கீழே வந்து கிராஸ் மேட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லா செட்டப்லேயுமே வந்து கிராஸ் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் வேஸ்டேஜ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்காது. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 20-25% வாட்டர் சேஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அப்படின்னா இது புதுசாக வந்து க்ரோத் ஆகிறனால வந்து அந்த இலை எல்லாமே வந்து அழுகி அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து கீழே இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்கேட்டர் ஃபிஷ் வந்து உள்ளே வந்து வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த செட்டப் அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான செட்டப். இதில் வந்து ஏர் ஸ்டோன் நான் வச்சுருக்கேன். ஏர் ஸ்டோன் ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா ரூட் வந்து கொஞ்சம் பிடிக்கிற வரைக்கும் அந்த செடியெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைனா ஏரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பபிள் அடிக்கும்போது அது ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துடும். அதுக்காக தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.